بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله عز وجل في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صدق الله العلي العظيم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழப்போகின்ற நம் எல்லோர்கள் மீதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கிருபையும் பாதுகாப்பும் உண்டாகட்டும் என பிரார்த்திக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு புனிதமான ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே 4வது நோன்பை நோட்டவர்களாக அதை திறப்பதற்காக இஃப்தார் என்ற நிகழ்ச்சியிலே இஃப்தார் சிந்தனையிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லோருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அப்படி என்றால் அர்த்தம், இந்த உலகத்தில் அல்லாஹ் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் அருள் பாலிப்பவன். அர் ரஹீம், நாள மறுமையிலே நல்லோர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மாலிகி யௌமித்தீன், இறுதி நாளின் அதிபதி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு போனதன் பின்னாலே லிமனின் முல்குல் யௌம், இன்றைய நாள் யார் அரசன் என்று அல்லாஹுவை கேட்பார். யாரும் சொல்வதற்கு பதில் இல்லை. இன்று கேட்டால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசுவார், எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரா பேசுவார், இந்தியா நாட்டின் பிரதமர் மோடி சொல்லுவார், நான் தான் தளபதி என்று. ஆனால் அந்த நாளையிலே யாரும் சொல்வதற்கு இல்லை. அல்லாஹுவே அல்லாஹுக்கு சொல்லிக் கொள்வான். இல்லாஹில் முல்குல் வாஹிதுல் கஹார், அடக்கியாலும் அரசாட்சி அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும், என்று நாங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்தை வைத்து பார்த்தால் எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்திலே தான் நாங்கள் முறைப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவிகளிலே குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளுடைய பிரச்சனை இருக்கும், அயல் வீட்டாருடைய பிரச்சனை இருக்கும், இன்னும் எத்தனையோ தேவைகள் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கும். அனைத்தையும் என்னிடத்திலேயே சொல்லுங்கள், என்னையே வணங்குங்கள் என்ற அர்த்தம் தான் அந்த ஆயத்துடைய அர்த்தம். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் மரியமிலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாப்பா மகனுடைய வரலாறுகள் வருகின்றது. இதே கஸஸுல் அன்பியா என்கின்ற இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை தொகுக்கப்பட்ட அந்த கிதாபிலே வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே காலத்தில் வாப்பாவும் நபியாக இருந்தவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவன் எப்படி தன்மை உள்ளவன் என்று இருந்தால், எந்த விடயமாக இருந்தாலும் உலமாக்களிடம் நபியுடத்தையும் மஷூரா பண்ணி பத்துவாக்கள் எடுத்தான் செய்வானாம். ஒரு தடவை இவன் ஒரு பத்துவா ஒன்று கட்டியிருக்கிறான். என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவிக்கு வயசு போய்விட்டது, குடும்ப வாழ்க்கையிலே கொஞ்சம் குறைவு இவனுக்கு தேவை. ஆனால் தன்னுடைய மனைவி நேரத்தோடு ஒரு திருமணம் முடித்து, அந்த திருமணத்திலே அவனுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. அப்ப இந்த அரசன் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டான். இதே தன்னுடைய மனைவி இடத்திலே சொன்ன நேரத்திலே மனைவி சொல்லிட்டா, வேற யாரையும் முடிக்க வேண்டாம், என்னுடைய மகளையே முடித்துக் கொள்ளன்னு சொல்லிவிட்டார். அப்ப இந்த விஷயத்தை போய் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல போய் இவர் கேட்டார், இந்த மன்னர் கேட்டாரு, இப்படி என்ற பொஞ்சாதி சொல்றா, மனைவி சொல்றா, இந்த மனைவியுடைய மகளை நான் முடித்துக் கொள்ளவா? அவருக்கு ஹராம். நீ அவருடைய குடும்பமா சேர்ந்து வாழ்ந்த காரணத்தினால் ஓரொரு கணவனுக்கு நேரத்தோடு முடிப்பதற்கு முன்னால் அந்த பிள்ளை பிறந்திருந்தால் உனக்கும் மகளுடைய சட்டம் தான், அதனால் அந்த பிள்ளையை நீ முடிக்க இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹராம், முடிக்கவே இயலாது, முடிக்க அனுமதி தர இயலாது. அப்பொழுது அந்த மன்னர் தன்னுடைய மந்திரி சபையெல்லாம் கூட்டி வச்சு மசூரா பண்ணுகிறார். இப்படி அவர் சொல்லிவிட்டார், இவை இப்படி சொல்றா. அதுக்குள்ள மனைவி சொல்லிட்டா, என்னுடைய மகளை முடிக்கவில்லை என்றால் உன்னை நான் விட்டு விடுவேன், கல்யாணத்திலிருந்து உன்னை பிரிந்து விடுவேன். அன்றைய காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது,
மனைவி கணவனை விட்டு பிரிந்து விட்டால் அந்த கணவன் அரசு சபையில மன்னராகவோ மந்திரியாகவோ இருக்க முடியாது. அவர் உடனடியாக கேன்சல் அந்த அவர்கள் பதவி. இதனால் அவன் மந்திரி சபையெல்லாம் கூட்டி மஷூரா பண்ணுகின்றார். அந்த மஷூராவிலே சொல்லப்படுகின்றது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி கொலை செய்வதாக. அந்த மஷூராவின் பிரகாரம் ஒரு பெரிய தடாகம் ஒன்று செய்து பெரிய பாலும் ஒன்று செய்து கத்தியும் ஒன்று செய்து கொண்டு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை தேடிட்டு போறாங்க. அவர்கள் ஒரு தண்ணிக்கர ஓரமாக தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுகையிலே அவரை அப்படியே பிடிச்சி அந்த பேசனிலே வைத்து அவரை கழுத்தை அறுத்து ஷஹீதாக்கி போட்டாங்க. அந்த இரத்தத்தை கொண்டு போய் கடல்ல ஊத்திட்டாங்க. தற்காலத்தில் சொல்றாங்க சில நேரங்களில் அது சாக்கடலாக இருக்கும், உயிர்கள் வாழ. ஏனென்றா ஹதீஸில் வந்திருக்கிறது, நபிமார்களுடைய இரத்தம் விழுகின்ற இடத்திலே எந்த புட்பூணும் முளைக்காதான், ஒன்றும் நல்லா வராதான். தபூக்குல எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குல போய் கல்லால் எறிஞ்சு வேதனை செய்யப்பட்ட நேரத்தில் கூட அந்த இரத்தம் விழுகின்ற நேரத்தில் இரத்தத்தை கீழே விடாமல் அள்ளி அள்ளி தன் உடம்புல பூசிக்கொண்டார்களாம். இப்படி இந்த சம்பவம் இருக்கிறது. அப்ப இவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதா போயிட்டாங்க. அதற்கு பின்னால பாப்பா இருக்கிறார் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவரிடத்தில் போய் கேட்க வேண்டுமே. அப்பொழுது மஷூரா வருகிறது, மகன் சொன்னதை தான் பாப்பாவும் சொல்லுவாரு, இதனால அவரையும் நாம் கொலை செஞ்சிருவோம் என்று முடிவெடுத்து அவரையும் என்ன செய்யறாங்க, படைகள் திருத்திட்டு வாராங்க கல்லு. அவர் அப்படியே ஓடிட்டு வாராரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்படி வரக்குள்ள தப்ப இயலாத நிலைமை. அந்த படைகள் கொலை செய்பவர்கிட்ட நெருங்கி விட்டாங்க. உடனடியாக பெரிய மரம் விட்டு வருகிறது. மரத்தை பார்த்து சொல்கிறார், மரமே கொஞ்சம் இடந்தா, எனக்கு என்ன கொஞ்சம் காப்பாற்று. உடனே மரம் ரெண்டாக பிளந்து இவர் உள்ளுக்கு வரும்படி அழைத்தது. உள்ளு போயிட்டார். மரம் அப்படியே மூடிக்கொண்டது. இவனை தேடி வந்து பார்க்கிறார்கள். ஓடி வந்து வந்தவர் மறைந்து விட்டார், காணவில்லை. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இப்லீஸ் வருகின்றான். இதை கண்ணுட்டு இப்லீஸ் வருகிறான். இப்லீஸ்ட கேட்கிறாங்க, ஏதாவது ஒரு நாள் வந்தார் கண்டியோ? நான் கண்டேனே. இவர் ஓடி வந்தார், மரத்துக்குள்ளதான் இவர் இருக்கார் என்று. உடனடியாக அவர்கள் அந்த மரத்தை இரண்டாக வெட்டுவதாக முடிவெடுத்து தான் கொண்டு வந்த வாள் போன்ற அந்த ஆயுதத்தால் அந்த மரத்தை இரண்டாக வெட்டுகிறார்கள். வெட்டி அப்படியே வருகின்ற நேரத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைக்கிட்ட வரக்குள்ள அந்த வாள் அல்லாஹ் என்று சத்தம் விடுறாங்க. அப்பொழுது அல்லாஹ் இடத்திலே இருந்து அவருக்கு பதில் வருகிறது, ஏ ஜக்கரியாவே, நீ என்னிடத்திலே கேட்கவில்லையே, நீ மரத்திடத்திலான கேட்டாய், நீ பொறுமையாக இருந்து கொள்வாயாக. உடனடியாக இரண்டாக வெட்டப்பட்டு அங்கால மரம் இரண்டாக பிளந்து விடுகிறது. அந்த மரத்தில் அங்கால பாதி மிஞ்சால பாதி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஜனாஸா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யா அல்லாஹ் என்ன டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டாங்க. நபிக்கு தெரியாம இருக்காது, பயத்துல சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி சொல்லாமல் யா அல்லாஹ் என்ன காப்பாத்து என்று சொல்லியிருந்தால் மரியாளுடைய மகன் ஈசாவை வானத்தில் உயர்த்தி காப்பாற்றியது போல அல்லாஹ் அவங்களையும் காப்பாற்றி இருப்பார் என்று எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை சையான ஹதீஸ் வருகிறது, செருப்புடைய பட்டி அறுந்தாலும் கூட அல்லாஹ் இடத்திலே கேட்டு உதவி தேடுங்க என்று வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழ்கின்ற காலம் துஆவுடைய காலம், ரமலானுடைய மாதம், துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற மாதம். நாங்கள் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் இருக்கின்ற நிலைமை, உலகத்தில் இருக்கின்ற நிலைமையும், ஒரு முஸ்லிம்கள் இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடாது என்று இஸ்லாத்தை நிராகரிக்கிறவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு அநியாயம் செய்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்தை, அல்லாஹ் தந்த துஆவுடைய மாதத்தை, இந்த மாதத்திலே எங்களுடைய தேவைகளை சொல்லி எங்களுடைய சமூகத்துடைய ஈடற்றத்துக்காக வேண்டி, எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்காக வேண்டி எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல கூறி இன்ஷா அல்லாஹ் துஆ கேட்டு நல்ல பயன்களை பெறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.